என் காசை எடுத்து வச்சுக்கிட்டு இதை செஞ்சால் தான் தருவேங்கிறது, இதை இப்படி பார்த்தா அது ஒரு திமிர்த்தனமாக தான் தெரியுது. இந்த மும்மொழி கொள்கையில் இருக்கிற இந்தி ஏன் அதை ஒரு திறந்த மனதோடு மனச்சான்றோடு விவாதிப்போம் எல்லாரும். இந்தி கட்டாயமாக கற்க வேண்டும்ங்கிற அவசியம் ஏன்? இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, வேலையின்மை, இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா இந்தி கற்பது தானா? இந்தி படிச்சே தீரணும் அப்படிங்கிற தேவை ஏன்? அதையே நீங்க வழிந்து திணிக்கிறீங்க. அதையே வழிந்து திணிக்கிறீங்க. ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு தாய்மொழி இருக்கு. மொழி வழியே தான் இங்கே தேசிய இனங்கள், நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. சாதி வழியோ மத வழியோ கிடையாது. உலகம் முழுமைக்கும் அப்படி இல்லை. ஐரோப்பா முழுக்கும் ஒரே மதம்தான், கிறிஸ்தவர்கள் தான். பிறகு எதற்கு இத்தனை நாடுகள்? இந்தியாவிலிருந்து போன நாடு பாகிஸ்தான், ஒரே மதம்தான். எதற்கு பங்களாதேஷ்? மொழி வழியே தேசிய நிலங்கள், இனங்கள் அப்படிதான் பிரிஞ்சிருக்கு. இந்தியா மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அது காரணம் அந்த மொழி, அதனுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, அங்க வாழ்கிற மக்களின் பெண்ணிய உரிமை, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல். அதுக்காக தான் மொழி வழியே மாநிலங்கள். சிறுகை எல்லாம் அவரவர் தனித்தனியாக